உங்கள் அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் 28, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் செப்டம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி சுக்லபக்ஷம், சஷ்டி திதி மதியம் 2:27 வரை இருக்கும். அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 4:32 வரை நீடிக்கும். நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 3:54 வரை இருக்கும். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி காலை 6:17 வரை நீடிக்கும். யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று இரவு 12:31 வரை இருக்கும். அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு 1 வரை நீடிக்கும். கரணம் தயத்தில் கரணம் மதியம் 2:27 வரை இருக்கும். அதன் பிறகு கரணம் செப்டம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 3:33 வரை நீடிக்கும். பின்னர் வணிஜ கரணம் தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 4:32 வரை இருக்கும். அசுப காலம் ராகு காலம் மாலை 4:44 6:13 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 12:17 முதல் 1:46 வரை இருக்கும். குளிகை காலம் மதியம் 3:15 முதல் 4:44 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் மாலை 4:38 முதல் 5:25 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் காலை 7:23 முதல் 9:10 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:45 முதல் 5:33 வரை இருக்கும். அமிர்த காலம் மாலை 6:04 7:51 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:53 முதல் 12:41 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் காண யோகம் காலை 3:54 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தி யோகம் நடைமுறைக்கு வரும். சூரியன் மற்றும் சந்திரனின் திடாநிலை சூரியோதயம் காலை 6:21 சூரியாஸ்தமனம் மாலை 6:13 நிகழும். சந்திரோதயம் காலை 11:48 சந்திராஸ்தமனம் இரவு 10:23 நிகழும். சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று இரவு 3:54 விருச்சிக ராசியில் இருப்பார். அதன் பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி செய்வார். பண்டிகைகள் மற்றும் விரதங்கள். துர்கா பூஜை சஷ்டி. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். செப்டம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாள் சிறிய மோதல்கள் மற்றும் அன்றாட கருத்து போதையால் நிறைந்திருக்கலாம். ஆனால் அதற்கு உங்கள் மன ஆற்றலை வீணாக்க வேண்டியதில்லை. உங்கள் உணர்வுகளையும் எல்லைகளையும் நம்பகமான ஒருவருடன் பகிர்ந்து கொள்வது நல்ல அனுபவமும் சாந்தியையும் தரும். தனக்கே உரிய செயல்களில் ஈடுபடுவது இன்று பலனளிக்கும். பயணத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் அல்லது அவசர சூழ்நிலைகள் சட்டவிரோத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முழு கவனத்துடன் இருங்கள். மன அழுத்தத்தை உண்டாக்கும் விஷயங்களை நேரடியாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் கடின உழைப்பு எதிர்பாராத வாய்ப்புகளை தரக்கூடும். சுற்றுப்புறத்தில் எதிரிகளோடு நீங்கள் தனிமையில் இருக்கலாம். அதனால் குடும்ப ஆதரவை மறக்காதீர்கள். உங்கள் வேலை மற்றும் எண்ணங்களில் தெளிவை நிலைநாட்டுவது முக்கியம். முக்கிய காரணத்திற்காக திட்டமிட்ட பயணத்தை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். மேலும் சிலர் சமூக மற்றும் தார்மீக விதிகளில் சிக்கலாம். கடலுக்குள் செல்வதற்கு முன் கரையை விட்டு தூரம் பெறுவது அவசியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இதுவே உங்கள் முன்னேற்றத்தின் புதிய பாதை. இன்று நாள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளால் நிறைந்திருக்கும். உங்கள் சக்தி சாதாரண நாளை விட அதிகரித்து ஒவ்வொரு செயலையும் முழுமையான ஆர்வத்துடனும் கவனத்துடனும் மேற்கொள்ள உதவும். அரசியல் அல்லது அலுவலக சூழல் போன்ற போட்டி நிறைந்த இடங்களில் பணிபுரிபவர்கள் தங்கள் சுற்றியுள்ள மறைந்திருக்கும் சவால்களை உணர்ந்து டேயுங்கிப்பது அவசியம். அலுவலக பணிகளை நாளைக்கு தள்ளுவது சிக்கல்களை பெருகி மேலாளருடன் கருத்து மோதல்களுக்கு வழிவகுக்கும். அதனால் திட்டமிட்ட முறையில் செயல்படுதல் முக்கியம். தொலைதூர உறவுகளிடமிருந்து எதிர்பாராத ஏமாற்றங்கள் வந்தாலும் வாழ்க்கையின் சின்ன சந்தோஷங்கள் மற்றும் வசதிகள் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தும்.
பணியிடத்தில் ஒத்துழைப்பு மற்றும் இணக்கத்தை பராமரிப்பது உங்கள் முன்னேற்றத்துக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் உதவும். வேலை தேடுபவர்கள் நண்பர்கள் மற்றும் நம்பகமான உறவுகளிடமிருந்து பயனுள்ள தகவல்கள் அல்லது ஆதரவை பெறுவார்கள். திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் இணைந்தால் உறவுகள் மேலும் வலுவடையும் மற்றும் மனநிறைவையும் தரும். இன்று குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு உதவ முனைந்தால் நேரம் உங்கள் பக்கம் இருக்கும். மேலும் இந்த சிறிய உதவி உறவுகளில் ஆழத்தையும் அன்பையும் அதிகரிக்கும். பெரும்பாலான பணிகள் இன்று குறைந்த முயற்சியிலும் எளிதில் முடிவடையும். இதனால் மனநிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். நண்பர்களின் கடின நேரங்களில் அவர்களை சமர்த்துவது உங்கள் உறவுகளுக்கு புதிய உறுதிப்பாடு தரும். பொறுமையும் தைரியமும் சோதிக்கப்படலாம், ஆனால் நீங்கள் அமைதியான மனநிலையில் சவால்களை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். குடும்ப ஒத்துழைப்பு மற்றும் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மேலும் குழந்தைகளின் காரணமாக பெருமை மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நாள் திருப்திகரமாக இருக்கும், ஆனால் எந்தவொரு பெரிய முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலும் கவனமாக இருக்க வேண்டும். சமூக மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மனதை மகிழ்ச்சியடையச் செய்யும். வேலை அழுத்தம் சில நேரங்களில் அதிகமாக உணரப்படலாம், ஆனால் உங்கள் சமநிலை மற்றும் புரிதல் வெற்றிக்கான வழியை திறக்கும். சக ஊழியர்கள் அல்லது அதிகாரிகளுடன் நிகழும் சிறிய கருத்து வேறுபாடுகளிலும் அமைதியாக சிந்திப்பது சூழ்நிலையை எளிதாக்கும். உயர்கல்வி மற்றும் தேர்வுகளில் முனைந்த கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் புரிதல் முக்கிய சக்தியாக இருந்து சிறிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்கள் இன்று ஒரு புதிய உறவு அல்லது முன்மொழிவை எதிர்நோக்கலாம். முக்கியமான வேலையில் அவசரப்படாமல் திட்டமிட்ட முறையில் செயல்படுங்கள். பொறாமை அல்லது எதிர்மறை தடைகள் வந்தாலும் அவற்றை புறக்கணித்து உங்கள் பணியில் கவனம் செலுத்துங்கள். திருமண வாழ்க்கை இனிமையும் சமநிலையையும் கொண்டிருக்கும். உங்கள் ஆழமான அன்பு உறவுகளில் மென்மையும் வலிமையையும் கூட்டும். இந்நாள் உணர்ச்சி மற்றும் தொழில் வாழ்வில் சமநிலையை பராமரிக்கும் சிறந்த வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு அதிகாரம் உள்நிலை வலிமை உங்கள் செயல்களில் தெளிவாக வெளிப்படும். எனவே உங்கள் உணர்ச்சிகளை பொழுது கட்டுப்படுத்திக் கொள்வது முக்கியம். படைப்பாற்றல் மற்றும் ஒரு புதுமையான ஒரு சிந்தனை உங்களுடைய சக்தியையும் உற்சாகத்தையும் எழுப்பி வேலை மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் மற்றும் ஆழமான புரிதலை உருவாக்கும். அன்பில் தாராள மனப்பான்மை மற்றும் நெருக்கம் அதிகரித்து உணர்ச்சி மற்றும் உடல் பிணைப்பு வலுப்பெறும். ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கவனமாக வழிநடத்துவது உறவுகளை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும். மனநிலை நிலைத்திருத்தம் உங்கள் வாழ்வில் சமநிலையையும் கண்ணியத்தையும் கொண்டு வந்து உறவுகளில் வலிமை மற்றும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். கடின உழைப்பின் பலன் இன்று வெளிப்பட்டு வாழ்க்கையில் நிறமும் மகிழ்ச்சியையும் சேர்க்கும். இதை மனதார வரவேற்க வேண்டும். உங்களை சிறப்பாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் உணர வைக்கும். ஏனெனில் அன்பானவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். இருப்பினும் சண்டைகள் அல்லது சட்ட சிக்கல்கள் சில நேரங்களில் மனதை அலைக்கழிக்கலாம். ஆனால் உங்கள் விழிப்புணர்வு மற்றும் கவனத்துடன் உறவுகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். காதல் உறவுகளில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் பரஸ்பர புரிதலும் உறவின் வலிமையும் அதிகரிக்கும். இன்று உரையாடல் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக விளங்கும். திறந்த மனத்துடனும் நேர்மையுடனும் பேசுவதன் மூலம் சிக்கல்களுக்கு எளிய தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களை உறுதிப்படுத்தும். மேலும் அவர்களுக்காக சில சிறப்பு நடவடிக்கைகள் செய்ய நீங்கள் திட்டமிடுவீர்கள். தொழில் வாழ்க்கையில் நீண்ட காலமாக புறக்கணித்து வந்த விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். அதே நேரத்தில் தனிமை மற்றும் சோகத்தை ஒரு நெருக்கமான நபரின் முன்னிலையில் எளிதில் விட்டுவிடலாம். உங்கள் கடமைகளை முழுமையான அர்ப்பணிப்புடன் மற்றும் புரிதலுடன் செய்து கருத்துகளில் நிகழும் மாற்றங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும். குழப்பம், அவநம்பிக்கை மற்றும் சமூக ஒழுக்கம் தொடர்பான சிக்கல்கள் உங்கள் முக்கிய சவால்களாக இருப்பினும் திட்டமிட்ட செயல்பாடுகள் மற்றும் தெளிவான இலக்குகள் எந்த தடையாகவும் வென்று முன்னேற உதவும். எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் வாய்ப்பு இருப்பதால் பயணங்களை எச்சரிக்கையுடன் அணுகி முக்கிய இலக்குகளை தெளிவாக நிர்ணயிக்கவும். உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் புதுமையான சிந்தனைகள் வேலை மற்றும் பொறுப்புகளில் ஒளி புரியும். ஆனால் சில நேரங்களில் ஆற்றல் குறைவாக உணரப்படலாம். அதனால் நம்பிக்கை வைத்து தேவையான நேரங்களில் சிறிய இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமும் புத்திசாலித்தனமும் இன்றைய வெற்றியின் இரகசியமாகும். இன்று நாள் சமநிலை மற்றும் கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும். ஏனெனில் இந்த குணங்கள்தான் சவால்களை நன்றாக எதிர்கொள்ளவும் உறுதியான முன்னேற்றத்தை அடையவும் உதவும்.
வணிகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் தடைப்பட்ட பணிகள் மீண்டும் பிரச்சனையாக உருவாகவும் வாய்ப்பு உள்ளது. எனவே ஒவ்வொரு காரியத்தையும் முழு கவனத்துடனும் ஆர்வத்துடனும் முடிப்பது அவசியம். அரசு வேலைகளில் நடைமுறை சிக்கல்கள் அல்லது சிக்கல்கள் தோன்றலாம். அதே நேரத்தில் வணிக பயணங்கள், நிகழ்வுகள் அல்லது முக்கிய உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் உங்கள் அன்றைய திட்டத்தில் சேர்க்கப்படலாம். ஆரோக்கியத்தை பாதுகாக்க கனமான மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து போதுமான திரவம் எடுத்துக்கொள்வதும், சிறந்த ஓய்வும் சீரான உணவும் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உதவும். மன அழுத்தமான சூழ்நிலைகளிலும் உங்கள் பொறுமை மற்றும் அமைதி உங்களை பாதுகாக்கும். இதனால் உடல் நலமும் மனநிலையும் பலமாகி நாள் முழுவதும் சக்தி வாய்ந்த செயல்பாட்டை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் அதிபதி சூரிய பகவான் என்று கருதப்படுகிறார். சூரியன் தன்னம்பிக்கை, செல்வம், மரியாதை மற்றும் முடிவெடுக்கும் சக்தியுடன் தொடர்புடையவர். இதனால் இன்று செய்யப்படும் செயல்களில் சிறப்பு ஆற்றலும் விளைவுகளும் காணப்படுகின்றன. பஞ்சாங்கத்தில் சஷ்டி மற்றும் சாவுபாக்கிய யோகம் போன்ற யோகங்கள் இந்த நாளை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகின்றன. இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய 4 காரியங்களும் தவிர்க்க வேண்டிய 4 காரியங்களும் அவற்றிற்கான காரணங்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: 1. நீண்டகால முதலீடுகளை திட்டமிடுதல். சௌபாக்கிய யோகத்தின் காரணமாக இன்று நிதி திட்டமிடல் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த நேரம். இது எதிர்கால நிதி நிலைத்தன்மையை வலுப்படுத்தும். 2. தந்தை அல்லது பெரியோர்களை மதித்தல். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள். சூரியன் பித்ருகாரகன் என்று கருதப்படுகிறார். தந்தை அல்லது பெரியோர்களின் ஆசிகளை பெறுவது தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும். அது 3வது ஆரோக்கியம் தொடர்பான பணிகளை செய்தல். சஷ்டி திதி நோய்களை நீக்கும் என்று கருதப்படுகிறது. இன்று உடல்நல மேம்பாடு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது வரும் நாட்களில் செலவுகளை குறைக்கும் மற்றும் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும். 4. தான தர்மம் அல்லது உதவுதல். சூரிய பகவானின் நாளில் உணவு, உடை அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது சுப பலன்களை தரும். இந்த செயல் செல்வ வரவுக்கான வழிகளை திறந்து பித்ரு தோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள்: 1. ராகு காலத்தில் நிதி முடிவுகள் எடுப்பது. மாலை 4:44 6:13 ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய ஒப்பந்தமோ செய்வதால் நஷ்டம் ஏற்படலாம். 2. கோபம் அல்லது அகங்காரத்தில் முடிவெடுப்பது. 2. சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். இதனால் உணர்ச்சி வசப்பட்ட நிலை ஏற்படலாம். கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கலாம். 3. கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள். இந்த நாளில் கடனுடன் தொடங்குவது நிதி அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால் வருமானத்திற்கு பதிலாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. 4. சோம்பல் மற்றும் நேரத்தை அலட்சியப்படுத்துதல். ஞாயிற்றுக்கிழமை மன வலிமை மற்றும் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. இன்று நேரம் வீணடிக்கப்பட்டால் அல்லது ஒத்திவைக்கப்பட்டால் வரவு இருக்கும்போது வாரத்தின் ஆரம்பம் மந்தமாக இருக்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படும். இன்றைய நிதி விஷயங்களில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான அறிகுறிகள் கிடைக்கின்றன. சூரியன் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி மற்றும் இது செல்வம் மற்றும் மரியாதை தொடர்பான கிரகமாக கருதப்படுகிறது. நீண்டகால ஆதாயங்கள் மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடைய பணிகளுக்கு இன்று ஒரு நல்ல நாள். குறிப்பாக முதலீடுகள், சேமிப்பு திட்டங்கள் மற்றும் குடும்ப நிதி பாதுகாப்பிற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம். முதலில் முதலீடுகள் மற்றும் திட்டங்கள். இன்று சௌபாக்கிய யோகம் தொடங்குகிறது. இது நிதி முடிவுகளில் நேர்மறையை தருகிறது. நீங்கள் ஏதேனும் நீண்டகால முதலீடான நிலையான மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது சொத்து முதலீட்டை பற்றி பரிசீலித்தால் இது ஒரு நல்ல நேரம். 2. கடன் மற்றும் பரிவர்த்தனைகள். சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். இந்த நிலை உணர்ச்சி வசப்பட்டு பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது இன்று இழப்பை ஏற்படுத்தலாம். 3. தொழில் மற்றும் வியாபாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் வணிக கரணம் வரும் காலத்தில் வணிக பரிவர்த்தனைகளை வலுப்படுத்தும். நீங்கள் வியாபாரத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் புதிய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் லாபகரமானதாக இருக்கும். ஆனால் அவற்றை மதியத்திற்கு பிறகு தொடங்குவது நல்லது.
4வது அசுப நேரங்களை தவிர்த்தல். ராகு காலம் மாலை 4:44 6:13 வரை இருக்கும். இந்த நேரத்தில் புதிய நிதி முடிவுகள், பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் எந்த புதிய நிதி வேலையையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. 5வது செலவு மற்றும் சேமிப்பு. கேட்டை நட்சத்திரத்தின் காரணமாக குறிப்பாக குடும்பம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான திடீர் செலவுகள் ஏற்படலாம். எனவே இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பை அதிகரிக்கவும். 6. அதிர்ஷ்டம் மற்றும் லாபம். சௌபாக்கிய யோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் வேலை அல்லது தொழிலுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று போனஸ், ஊக்கத்தொகை அல்லது பழைய பாக்கியத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது.